Hello everyone, welcome back to my channel. Monday market பார்த்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ரேலி. பேங்க் நிஃப்டியோட மண்டே க்ளோசிங் பார்த்தோம்னா டேவோட ஹை கிட்ட பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டேவோட பேங்க் நிஃப்டியோட ஹை பார்த்தோம்னா 48,250, தென் க்ளோசிங் பார்த்தோம்னா 48,158. ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் ட்ரேடிங் ரேஞ்ச் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் 46,500 சப்போர்ட் எடுத்து 48,200 வரையும் நல்ல ரேலி. தென் படிப்படியாக கீழே இறங்கி 47 சப்போர்ட் எடுத்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ண பின்னாடி படிப்படியாக கீழே இறங்கி அகெயின் 47 சப்போர்ட் எடுத்து இப்போ மறுபடியும் மேலே போகுது. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது என்னன்னா, பேங்க் நிஃப்டி ஒன்ஸ் 48,500 ப்ரோக் பண்ணிச்சுன்னா புதிய பிரேக் அவுட்டை பேங்க் நிஃப்டி கொடுக்கலான்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அப் சைடு அண்ட் டவுன் சைடில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்னு இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இது பேங்க் நிஃப்டியோட 50 மினிட் சார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த பிளேஸில் இருக்குது. ஐ மீன் 48,000ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேங்க் நிஃப்டி ப்ரோக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 47,800. இதையும் பேங்க் நிஃப்டி ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 47,600. ஸோ எவ்ரி 200 பாயிண்ட்ஸ்க்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதையும் பேங்க் நிஃப்டி ப்ரோக் பண்ணிச்சுன்னா 47,400 வரையும் போகலாம். ஓகேங்களா? அப்சைடில் பார்த்தோம்னா ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி 48,250 ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக 48,400 வரையும் பேங்க் நிஃப்டி போகலாம். அதையும் ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபைனலாக பேங்க் நிஃப்டி இதோடைய ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் 48,600. அதையும் ப்ரோக் பண்ணிச்சுன்னா 49,000 வரையும் பேங்க் நிஃப்டி போகலான்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். 50 மினிட் சார்ட் பேட்டர்னில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. ஐ மீன் நம்ம பாட்டத்தில் பார்த்தோம்னா there is a head, then left side there is a shoulder, then right side there is a shoulder. So once பேங்க் நிஃப்டி 48,250 ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ரேலியை பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் HDFC. இது ஸ்டாக்கோடைய டே சார்ட்டில் பார்த்தோம்னா HDFC பேங்க் மண்டே அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாக்கோடைய மண்டே ஹை பார்த்தோம்னா 1,680. ஸ்டாக்கோடைய க்ளோசிங் பார்த்தோம்னா 1,672. ஸோ ஆல்மோஸ்ட் டேவோட ஹை கிட்ட ஸ்டாக் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டியூஸ்டேயில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அப் சைடு அண்ட் டவுன் சைடில் எப்படி ரேட் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். இது 50 மினிட் சார்ட். 50 மினிட் சார்ட் பேட்டில் பார்த்தோம்னா HDFC பேங்க் மண்டேல ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை இது ப்ரோக் பண்ணி ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸ்டாக் பார்த்தோம்னா படிப்படியாக கீழே ரொம்ப இறங்கி வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக மண்டேல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த பிளேஸில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 1,660ங்கிறது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஒன்ஸ் HDFC பேங்க் மண்டேவோட ஹையை ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஐ மீன் 1,680 ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக 1,690. தென் ஃபைனலாக 1,700 வரையும் அப்சைடில் போகிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நம்ம பை சைடில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 1,660. லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இந்த ஸ்டாக்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை ஸ்டாக் ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஐ மீன் 1,660 ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் செல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஸ்டாக்ல ஷார்ட் செல் பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த பிளேஸில் நம்ம கீப் அப் பண்ணணும். ஸோ 1,675ங்கிறது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 1,650. தென் ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 1,640. ஸோ அப்சைடில் பார்த்தோம்னா 1,700 வரையும்
போகலான்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். டவுன் சைடில் பார்த்தோம்னா 1640 வரையும் வந்து HDFC பேங்க் வந்து போகலான்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.